ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தாம் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலர் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்மளுக்கு நிலாஸ் மிஸ்ட்ரி சேனல் அவங்க நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ட்ரைபாட் பேப்பர்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே 2-3 பேர் நம்மக்கிட்ட ட்ரைபாட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் நார்மல் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் ரோல் பண்ணுற மாதிரி நான் நிறைய ஸ்டிக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்டிக் மட்டும் எடுத்து ஒன்றா ஒட்டிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாண்ட் திக்னஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஒரே ஒரு ஸ்டிக் இருந்தால் அந்தளவுக்கு திக்காக இருக்காது. ஸோ 3 ஸ்டிக்கை நான் ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இப்போ இந்த நியூஸ் பேப்பரை பிளாக் கலர் பேப்பரில் மறைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 3 ஸ்டிக்கை ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் பெரிய ஸ்டிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு ட்ரைபாடுக்கு 3 கீழே ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா? அது ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி 3 ஸ்டிக்ஸ் நம்ம இப்போ அதே மாதிரி பிளாக் கலர் ஷீட் நியூஸ் பேப்பரில் பண்ண ஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போது மேலே கொஞ்சம் ஏரியாவை விட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு செல்லோ டேப் எடுத்து இது ஃபுல்லாக நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி என்கிட்ட பிளாக் கலர் டேப்பே இருந்துச்சு. அந்த டேப்பை எடுத்து நான் ஒட்டிட்டேன். ஸோ கீழேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டாண்ட் நல்லா நிற்கும், ட்ரைபாட் நல்லா நிற்கும். இப்போ மேலே கொஞ்சம் விட்டு இருந்தோம் இல்லைங்களா? கொஞ்சம் கேப் விட்டுட்டு தானே செல்லோ டேப் போட்டணும். ஸோ அந்த இதுவை இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாவும் இன்னமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்ஸு இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். அதை எடுத்து நான் ஒயிட் கலர் பேப்பரில் சிங்கிள் ஸ்டிக்ஸை மட்டுமே நான் மடிச்சுக்கிறேன். இது ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் ஓப்பனாக வி ஷேப்பில் இருக்கணும் இல்லைங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒரு பேண்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ட்ரைபாட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் ஒவ்வொரு ஸ்டிக்கையும் நம்ம ரோல் பண்ணி ஒட்டிட்டு 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்டு 3 ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா கீழே, அதை நல்லா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ப்ராடாக ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சு அது ரெண்டுமே அதே இடத்துல நிற்கிறதுக்கு இந்த பேப்பர் ஸ்டாண்ட் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு பெல்ட் மாதிரி. ஸோ அந்த ஸ்டாண்டை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த ஒயிட் பேப்பரை நீங்கள் க்ளூகன் போட்டோ இல்லைன்னா ஃபெவிபாண்ட் வாங்கியோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு டோட்டலாக. இப்போ நம்ம டாப் போர்ஷன் தான் ரெடி பண்ணணும். ஸோ டாப் போர்ஷனுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த சைஸில் எடுத்துக்கிட்டால் உங்கள் மொபைல் வைக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இல்லைன்னா நீங்கள் இதை விட ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக டயாமீட்டரில் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதுவே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கும் பிளாக் கலர் பேப்பரே நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் சைட் மட்டும் போதும், ஏன்னா நம்ம பேக்கில் அந்தளவுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டினா போதும். நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் கார்ட்போர்டை நம்ம இப்போ இந்த ஃப்ளாட்டாக ஆக்கி வச்சோம்ல மேலே அந்த ஸ்டிக்கை, ஸோ அதில் க்ளூகன் நல்லா அப்ளை பண்ணி நம்ம இதில் ஒட்டிக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளில் வந்து நம்ம என்னென்ன வந்து வைக்கணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்து இந்த மொபைல் வந்து அங்கே நிற்கிற மாதிரி, மொபைல் வந்து உட்காரத்துக்கும் மொபைல் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு மொபைலை தாங்குகிற மாதிரி ஒரு சப்போர்ட்காக ரெண்டு அட்டை வந்து இந்த சைட்லேயும், ஸோ என் போர்ஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு குட்டி அட்டையும், மொத்தமாக டோட்டலாக 4 அட்டை. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒட்டி ஒரு திக்னஸ்க்காக நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இன்னும் 2 குட்டி வந்து ஃப்ளாட்டாக வந்து கீழே வந்து படுக்க வைக்க போகிறோம். அதுக்காக 2 இன்னும் கட் பண்ணிக்கணும். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கூட திக்னஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் மொபைல் வெயிட்டை பொறுத்து நீங்கள் வந்து திக்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே வந்து மொபைல்ஸ்க்கு வந்து சப்போர்ட்க்கு ரெடி பண்ணதுக்கும் ஒயிட் ஷீட் போட்டு நான் இந்த மாதிரி கவர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். கார்ட்போர்டில் இருந்தால் வந்து செஞ்சதுன்னே தெரியாது. இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டக்குன்னு வந்து இந்த ஸ்டிக்கை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில். ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கும் இதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து நம்ம அட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து மொபைல் வந்து சாஞ்சிக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா கீழே வந்து இதை வந்து படுக்கிற மாதிரி வச்சிட்டோன்னா அந்த மொபைலோட என் போர்ஷன் வந்து இதில் சப்போர்ட் கொடுத்துக்கும். ஸோ வழுக்கி விழுந்துடாது. மொபைல் மேபி டக்குன்னு அப்படியே விழுந்துடலாம்ல, அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப வந்து மேலே போர்ஷன் வந்து சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக வந்து நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுற மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரைபாட் நீங்களே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரைபாட் வந்து டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது பேப்பர்ன்றதுனால. பட் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் காமிச்சு ஃபோட்டோ போடுற மாதிரி, இல்லை வந்து நீங்கள் விளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உட்காந்துட்டு பேசுகிற மாதிரிலாம் இருக்குன்னு, ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இதில் வந்து நீங்கள் எடுத்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணலாம். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப், இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.